நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு நாம் மகிமைப்பட்டுட்டோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். எங்களை யாவரையும் உம்முடைய கிருபையை கொண்டு மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, திருப்பிக் கொள்ளலாமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பகுதி என்ற காட்டிலும் 3 பதவிகளை உடையவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லலாம் அப்படின்னா ராஜாவா சொல்லலாம். அவர் யார்? யூதர்களின் ராஜா. அவர் யூதர்களுக்கு ராஜா. ஆனால் கடைசி நாட்களே ராஜாதி ராஜாவாக என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். 2வது நம்முடைய ஆண்டவர் ஆசாரியர். நம்முடைய ஆண்டவர் அதாவது மகா பிரதான ஆசாரியர். 3வது நம்முடைய ஆண்டவர் அவர் பெரிய தீர்க்கதரிசி. அவர் யார்? அவர் தீர்க்கதரிசி. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக இருந்தார், நம்முடைய ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், நம்முடைய ஆண்டவர் ஆசாரியனாக இருந்தார். இந்த நம்முடைய இப்பேற்பட்ட நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இனி நான் அல்ல, யாரே இருக்கிறாரா? ஆமா, வாசிங்க 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஆமென். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன பண்றாரா? ஆமா. அப்போ நமக்குள்ள யார் இருக்கிறது? இப்ப கிறிஸ்து இருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நல்ல கவனிங்க. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி, சரி, நமக்குள்ளே அவர் என்ன பண்றாரா? அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து நமக்குள்ளே உலாவுகிறார். அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிப்போமானா 6:19, நம்முடைய சரீரமானது நாம் தேவனாலே பெற்றோம், தங்கியும் இருக்கிற யாரா? ஆலயம். அப்போ தேவன் எங்கேயோ இல்லை, வேற எங்கேயோ உள்ளாவிட்டு இல்லை, வேற ஏதோ ஒரு சபையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மையே தெரிந்து கொண்டு, ஏன்னா அதே 6:20 வாசிக்கிறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கிரயத்திற்கு, கிரயம் கொடுத்து உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறார். அப்ப கிரயத்துக்கு வாங்கப்பட்ட இந்த சரீரத்தில் அவர் இந்த சரீரத்தை என்னவா பண்ணிட்டார்னா, அவர் இருப்பிடமாக கர்த்தர் மாற்றிக்கொண்டார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக ஆண்டவர் நம்மை மாற்றி விட்டார். அப்ப ஆண்டவரை எங்க பார்க்கலாம்? கிறிஸ்துவை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய தேவன். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல தெளிவான சிந்தை உள்ளவர்களாக நம்ம முதலாவது காணப்படணும். காரணம் என்னன்னா, நம்ம தவறுகள் செய்யும் பொழுது யாரையாவது மனைவிக்கு தெரியாம பண்ணணும், கணவருக்கு தெரியாம பண்ணணும், பிள்ளைகளுக்கு தெரியாம பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம தவறு பண்றத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு தான் நம்ம பயப்படுறோமே தவிர, மறந்துடாதீங்க, யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய 7 கண்களும் 7 ஆவிகளாக உங்களை என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனுக்கு முன்பாக எங்கே என்ன பண்ண முடியாதா? மறைத்து கொள்ள முடியாது, மறைத்து கொள்ளவும் கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க மேல போனாலும், எங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, நம்ம வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு மறைவான இடம் ஒன்றும்
இல்ல. இன்னும் சொல்ல போனா இது நம்ம பேசுறோம் இல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையினால ஒருத்தர் ஓ இந்த வார்த்தையை அப்படின்னு கவனிக்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் பேசுவதற்கு முன்பதாக நம்முடைய சிந்தையில் இருக்கிற வார்த்தைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன பேச போற என்பதை கூட கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். கர்த்தராகிய நானே கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை என்ன பண்றாரா அப்ப உள்ளந்திரியங்களை சோதி தருகிறார்னா நம்முடைய நினைவுகள் சிந்தனைகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து நான் என்ன பேச இருக்கிற என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் கொண்டுதான் ஆண்டவர் நியாயத்தீர்ப்புல நியாயம் தீர்க்க போகிறாருன்னு ஆண்டவர் சொல்றார். அதே நம்ம சங்கீதம் 139ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம் 5வது வசனத்துல. அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க சிஸ்டர். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே. அப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றது வெளிப்படுவதற்கு முன்னே 139:4 அது வெளிப்படுவதற்கு முன்னே கர்த்தாவே எல்லாவற்றையும் என்ன பண்ணி இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலம் அப்பேற்பட்ட ஆண்டவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்க. அவர் சொல்றாரு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராய் இருப்பார்னு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு சும்மா நம்ம வாப்பா நான் உனக்குள்ள வாசம் பண்ற அப்படின்னு சொல்லல. உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து அதற்கான கிரயத்தை கொடுத்து அவர் உங்களை என்னை வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலம் எப்படி இருக்கணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த ஆசாரியர்கள், ஆண்டவர் ஆசாரியர். இந்த ஆண்டவர் ஆசாரியர் அப்படின்னா இவர் ஆசாரிய குடும்பத்தில் பிறக்கல, லேவி குடும்பத்தில் பிறக்கல, அதனால இவர் ஆசாரியர் ஆக முடியாது. ஆனால் இவர் ஆசாரியராக ஆனார். 7ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அப்ப நம்முடைய ஆண்டவர் எந்த முறைமையின்படி ஆசாரியரா மாறினாரா? ஆமா, ஏன்னா அவர் எந்த முறைமையின்படி வரல, ஆரோனை போல வரல. நீங்க அதே அந்த 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிப்பீங்களான்னா, மேலும் ஆரோனை போல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது. உண்மைதான், ஆரோனை போல ஊழியத்துக்கு என்ன பண்ணப்படணும், அது நமக்கு அல்ல, அது யூதர்களுக்கு உரியது. இன்னும் சொல்ல போனா லேவி கோத்திரத்தில் உரியவர்களுக்கு. ஏன்னா லேவி கோத்திரத்தில் பிரச்சனை வந்துருச்சு. ஏன் ஆரோன் மாத்திரம்தான் ஆசாரியனா இருக்கணுமா, நாங்க ஆசாரியனா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்த போது என் ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு, எல்லா 12 கோள்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்த போது ஆரோனுடைய கோள் மாத்திரம்தான் துளிர்த்ததா, பூத்ததா, காய்த்ததா, கனி தந்ததா. இதை தான் நாங்க சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியம் என்பது கனமான ஊழியம். இந்த கனமான ஊழியத்துக்கு தானா என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது, இது லேவிக்கு உரியது. ஆனா நம்ம ஆண்டவர் கூட இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது. காரணம் அவர் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் என்ன கோத்திரத்திலிருந்து வந்தாரு, யூதா கோத்திரம். அப்ப யூதா கோத்திரம்னா அப்ப ராஜா, அந்த ராஜ்யத்தினுடைய தன்மை யூதா கோத்திரத்திலிருந்து வந்து விட்டது. அப்ப இந்த அவர் ஆசாரியர் மாறினா வம்ச வரலாறே இல்லாத மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆரோனை போல மனுஷ ரீதியாக வராமல் தேவன் ஏற்படுத்தின மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் யாரை மாறினார், ஆசாரியனை மாறினார். இப்ப இந்த ஆசாரியனை மாறும் பொழுது அப்ப இந்த ஆசாரிய வஸ்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது, ஆசாரிய வஸ்திரங்கள். வாசிங்களேன் பார்க்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்களானா, சரி 6வது வசனம். அவர்கள் ஜலத்தினால என்ன பண்ணாரா,
ஸ்நானம், நல்ல கவனிங்க, அவர்களை ஜலத்தினால ஸ்நானம் பண்ண வைத்து, ஜலத்தினால அவர்களை குளிக்க வைத்து, ஜலத்தினால மூழ்கி எடுத்து. அப்படின்னா இந்த ஜலம் ஸ்நானம் என்பது நம்முடைய ஞானஸ்நானத்தை குறிக்கிறது, அல்லது நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. இந்த ஞானஸ்நானம் எதுக்கு அடையாளம்? நல் மனசாட்சியின் அடையாளம். ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம்? கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற என்பதற்கு அடையாளம். ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம்? பாவத்திலிருந்து எழுந்திருக்கிற என்பதற்கு ஒரு அடையாளம். அப்ப முதலாவது இந்த மோசே அல்லது இந்த ஆரோனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்து அவர்களை ஸ்நானங்களால என்ன பண்ணிருக்கிறாரா? பண்ண வைத்து. அப்ப இந்த ஸ்நானம் பண்ண வைக்கும் போது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்படி பண்ணும் பொழுது என்னன்னா, அந்த ஆசாரியர்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து வைக்கணும். ஏன்னா இவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள். சும்மா நம்ம இப்படி நிற்கிறோம் என்பது காரியங்கள் அல்ல. ஏதோ எல்லாரும் நின்னெல்லாம் எல்லாரும் பிரசங்கித்தெல்லாம் அப்படின்னு நிலவரங்கள் அல்ல. இதற்காக தேவன் வேறு பிரித்தெடுத்து சுத்திகரித்து இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நியமித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி மோசே ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களை வரவழைத்து இப்படிப்பட்ட அனுபவத்தை தருகிறார். அப்ப இவர்கள் ஸ்நானம் பண்ண வைத்த பிறகு முதலாவது அவர்கள் எதை உடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஒரு உள் அங்கியை உடுத்த வேண்டியது அவசியம். என்ன அங்கி? அப்ப இந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு அல்ல ஞானஸ்நானத்தில் பங்கு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள் அங்கி என்பது கிறிஸ்துவின் உள்ளான பரிசுத்தம். கிறிஸ்துவின் உள்ளான என்னவா? பரிசுத்தம். இந்த வெளிப்பிரகாரமான பரிசுத்தங்கள் பரிசுத்தமாய் நம்மளை காண்பித்துக் கொள்ளுகிறோம். வெளிப்பிரகாரமாய் செய்கிறது எல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, அப்படி நம்மளை பரிசுத்தவான்களை போல காண்பித்துக் கொள்ளுகிறோம். பேசுறது பரிசுத்தவான்களை போல பேசிக் கொள்ளுகிறோம். யார்? அந்த பரிசேயன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் ஜெபித்தான் பாருங்க. நான் 2 நாள் உபவாசிக்கிறேன், எல்லாவற்றிலும் தசம பாகம் தரேன்னு சொல்றான் பாருங்க. தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது உள்ளான ஒரு அனுபவம், உள்ளான ஒரு பரிசுத்தம். அநேக நேரங்களில் இந்த ஏசாவும் ரூபனும் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்பிரகாரமான ஒரு மனந்திருமண மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததை தவிர உள்ளான அனுபவத்தில் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உள்ளான வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, கண்ணீர் விட்டு அழுவாங்க, கதறுவாங்க. பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை ஏன் எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அழுவாங்களே தவிர என்ன பண்றது இல்லை. அப்படின்னா நம்ம மனம் திரும்புதல் என்பது அழுகை அல்ல. மனம் திரும்புதல் என்பது கண்ணீர் விடுவதல்ல. மனம் திரும்புதல் என்பது மாறுவது. நம்முடைய இருதயம் மாறணும். ஏன்னா அவர்கள் அழுதாங்களாம், கண்ணீர் விட்டாங்களாம். எது காணாமற் போனார்களாம்? எது காணல? மனம் திரும்புதலை காணவில்லை. அப்ப இந்த உள்ளான பரிசுத்தம் என்பது ஒரு மனம் திரும்புதலான ஒரு வாழ்க்கை. உள்ளான பரிசுத்தம் என்பது தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த மனம் மாறுகிற ஒரு அனுபவம். அப்ப இது மாறினா என்ன பண்றது அப்படின்னா, கலாத்தியர்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தையும். அப்ப இந்த அந்த உள்ளங்கி என்பது ஒரு மனுஷன் பலி செலுத்துவதற்கு பலிபீடத்தில் ஏறும் பொழுது அவன் ஸ்நானம் பண்ணி ஏறுகிறான். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏறும் பொழுது அவனுடைய உள் நிர்வாணம் தெரியாதபடிக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள் அங்கே தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவம் தெரியாதபடிக்கு, நிர்வாணம் தெரியாதபடிக்கு, பரிசுத்தம் என்கிற போர்வையை, பரிசுத்தம் என்கிறதான தேவனுடைய சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பரிசுத்தம் என்கிற சுபாவத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னா, என்னை மோசம் போக்குகிற ஆசையும் என்னை மோசம் போக்குகிற இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிற அனுபவம். ஏன்னா நம்முடைய சரீரம் தேவன் உலாவி கொண்டிருக்கிற சரீரம்.
தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சரீரம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை கொண்டு நம்மளை நிறுத்திக்கிட்டே இருக்கணும் தேவ பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் அப்படி ஞாயிற்றுக்கிழமையோடு அல்ல. ரெண்டாவது பைபிள் டெய்லி பைபிளை படிக்கிற அனுபவம் அல்ல. இது படிக்க 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 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் காணும். அப்படின்னா இன்றைக்கு நான் எப்படி இருந்தேன், நான் நேற்று எப்படி இருந்தேன், போன ஆண்டு எப்படி இருந்தேன், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருந்தது என்பது ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வைத்து நம்மை அளந்து கொண்டு பார்க்கும் பொழுது, ஆமென், எவ்வளவாய் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எவ்வளவாய் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆமென். அப்ப நமக்குள்ள ஒரு உள் அங்கி நமக்கு வேணும், உள்ளான ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும். ஏன்னா இந்த உள்ளான பரிசுத்தம் இருந்தால் தான் வெளியில பரிசுத்தம் வெளிப்படும். வெளியில பரிசுத்தமான வார்த்தைகளை பேச முடியும். வெளியில மற்றவர்களை உண்மையான அன்புனால சிநேகிக்க முடியும். உதட்டளவு சிநேகம் இருக்கிறது, உதட்டளவு அன்பு இருக்கிறது. காரியம் ஆகணும்னா அன்பா பேசுறவர்கள் உண்டு, காரியம் ஆகணும்னா அரவணைத்துக் கொள்ளுவர்கள் உண்டு, காரியம் ஆன பிறகு தூக்கி எறிகிறவர்கள் உண்டு, காரியம் ஆன பிறகு அப்படி கண்டுக்காம போகிறவர்களும் உண்டு. அப்படி நாமளே என்னடா இப்படி போறாங்களே, என்ன இப்படி போறாரு அந்த பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா காரியம் என்ன ஆயிருச்சு, முடிந்து விட்டது. இதல்ல சிநேகம், இதல்ல அன்பு. என் ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பை என்ன பண்ணல, கொடுக்கல. ரெண்டாவது, இப்பேற்பட்ட தேவ அன்பை நமக்குள்ள ஊற்றப்படுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள நிறைத்து இருக்கிறார். நமக்குள்ள எல்லாருக்குள்ள யார் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் அப்படின்னா வெறும் கரங்களை தட்டி ஆவியில நிறைவதற்கு மாத்திரம் அல்ல, மாறாக தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படுவது மிக முக்கியம். காரணம் என்னன்னா, அந்த உள்ளான பரிசுத்தம் இல்லை அப்படின்னா தேவனை நாம் தரிசிக்க முடியாது. எங்க பரிசுத்தம் வேணும்னு சொல்றாரு, இருதயத்தில். அப்ப இந்த உள்ளான இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னா இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அப்ப இருதயத்தில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா யாரை கூட நம்ம தரிசிக்க முடியும். ஏன், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். லேவியராகும் 11-19 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களே யாரா இருங்க. ஆமா, இதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வாசிங்க. உங்கள் தேவனும் நான் பரிசுத்தர். அப்ப இந்த உள்ளான ஒரு பரிசுத்தம். ஏன் தேவன் நம்மிடத்துல இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார்னா, கவனிக்கலாம். முத உண்டாக்கின மனுஷனுக்கு இந்த பரிசுத்தத்தை வைத்துதான் கர்த்தர் மூடி இருந்தார். ஆதாமை ஆண்டவர் எதை கொண்டு மூடி இருந்தார் இல்லையா? எபேசியர் 4:24 வாசிக்க வேண்டாம். எபேசியர் 4:24 பரிசுத்தம் என்கிற அந்த தேவ சாயல், தேவனுடைய சாயல் எது, பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை கொண்டுதான் மனுஷனை என்ன பண்ணியிருந்தாரு, நிரப்பி இருந்தார். ஆனா என்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனாரோ, அநேக நேரங்கள் நம்முடைய பரிசுத்தம் எழுந்து போவதற்கு காரணம் என்ன, கீழ்ப்படியாம போயிட்டோம். ஆதாம் என்ன கீழ்ப்படியாமல் போய்விட்டார் இல்ல? ஆதியாகமம் 2 அதிகாரம் 17 நீங்க வாசிப்பீங்களானா, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். கர்த்தர் சொல்ற, எப்ப எல்லாம் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் என்ன பண்ணிராத, புசிக்காத அப்படின்னு. ஆனா எதை புசிக்காதுன்னு சொன்னாரோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதைத்தான் அந்த மனுஷன் புசித்தார். புசித்த மாத்திரத்துல என்ன பண்ணிட்டாராம், மரித்து தான் ஆகணும். அப்படி மரித்தார் என்ன ஆகுனா, ஆவியில தான் தேவனோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், தேவனோடு உறவு வைத்துக் கொள்வோம். என் ஆவியில தான் எனக்கு தேவனுக்குள்ள உறவு இருக்கிறது. அப்ப எதுல நான் மரித்து போயிட்டேன் அப்படின்னா, எதுல ஆதாம் மரித்து போயிட்டார்னா ஆவியில மரித்து விட்டார். அதனால்தான் எபேசியர் 2:1 சொல்றார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நாம். இன்னைக்கு பிறக்கிற அத்தனை ஜனங்களும் ஆவியில மரித்து தான் பிறக்கிறார்கள். அப்ப என்றைக்கு இந்த ஆவி எனக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா, என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த மரித்து போன இந்த ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால, ஆதாமுடைய மீறுதலினால மனிதனுக்குள்ள பிரவேசித்தது பாவம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம்
19வது வசனமோ ரோமர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 17, 19 2 வசனங்களில் நீங்கள் வாசிப்பீங்களானா ஒருவனுடைய மீறுதல் போதும். ஒருவனுடைய மீறுதல். யார் இந்த ஒருவன்? ஆதாம். 19ல வாசிக்கிறோம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம போதும். அப்போ 17 மீறுதலும் 19 கீழ்ப்படியாமையும் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, கீழ்ப்படியாமையினாலே பாவமும் மீறுதலினாலே மரணமும். அப்ப இந்த பாவம் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, மனுக்குலத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தது. இந்த மரணம் எங்க கொண்டு போகிறது அப்படின்னா, நல்ல கவனிங்க, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த உங்களை என்னையும், பாவம் வெளியரங்கமாய் இருந்த உங்களை என்னையும், ஏன்னா ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் பரிசுத்தம் என்கிற ஒரு பெரிய சுபாவத்தினால் மூடி இருந்தார். என்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாம போனாங்களோ அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள். எப்படி அறிந்து கொண்டார்களா? அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். நிர்வாணிகள் என்று ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணிகள் என்று உங்களுக்கு சொன்னது யார் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல, நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டோம். அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்படின்னா கீழ்ப்படியாமைனால பரிசுத்தத்தை இழந்துக்கிற ஒரு மனுஷன் ஓடி 2 பேரும் தங்களை ஒளித்து கொள்ளுகிறார்கள். பாவம் உள்ளவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாது. பாவம் உள்ளவர்கள் தைரியமாய் கர்த்தரை துதிக்க முடியாது, தங்களை ஒளித்து கொள்ள விரும்புவார்கள். இதைத்தான் ஆதாமும் ஏவாள் என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அப்பேற்பட்ட அவல நிலையை, அப்பேற்பட்ட இந்த நெருக்கமான அந்த சூழ்நிலையை நம்முடைய பிந்தி வந்த கடைசி வந்த ஆதாம் எந்த பாவத்தினாலே ஆதாம் இழந்து போனானோ அதே பாவத்துக்காக தன்னையே கிரயமாய் செலுத்தி இழந்து போன பரிசுத்தை மீட்டு கொடுத்தவர் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இவ்வளோ தைரியமா இவ்வளோ கிருபையாய் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா இதற்கான கிரயம் செலுத்தி உங்களை மீட்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் சொல்றாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவருடைய விருப்பமே இதுதான். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. அப்ப தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் எது தெரியுமா? நீங்கள் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்பது அல்ல, நீங்கள் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்பது அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னா 7வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அவருடைய அழைப்பை எப்படிப்பட்ட அழைப்பு தான்? பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறாராம். அப்ப இந்த பரிசுத்த அழைப்புல அழைக்கப்பட்ட நீங்களே நானும் அந்த உள்ளான அந்த அனுபவம், இந்த உள்ள ஆண்டவர் அப்படி பார்த்தார் அப்படின்னா, அப்படியே ஒரு ஸ்கேன் எடுக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, எடுத்து என்ன ஏது ஏது அப்படின்னு ரொம்ப அழகா மறைந்திருக்கிற உறுப்புகளை ஸ்கேன் மூலமாக கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கதான் பிரச்சனை இங்கதான் பிரச்சனைன்னு சொல்லுகிறது போல ஒரு மிஷினே ஒரு ஸ்கேன் எடுத்து காரியங்களை தவறுகளை சுட்டி காமிக்குமே. ஏன்னா என் தேவனுடைய கண்களும் என் தேவனுடைய வார்த்தைகளும் நம்ம எவ்வளவா ஸ்கேன் பண்ணும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இப்ப இந்த உள்ளான ஒரு அனுபவம் அப்படி பார்க்கிறாரு, ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். பேதுருவை பார்த்தார், சீஷர்களை பார்த்தார், அவங்க எல்லாம் வேற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வேற மாதிரி அவங்க நினைத்த மாத்திரம் சொல்றாரு, பேதுரு உன் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல, உங்க வீட்டுக்கு வந்தேன் என் கால்களை கழுவல, உங்க வீட்டுக்கு வந்தேன் எனக்கு முத்தம் கொடுக்கல, உங்க வீட்டுக்கு வந்தேன் என் தலைக்கு எண்ணெய் பூசுவதற்கு எண்ணெய் கொடுக்கவில்லை, இவளோ. அப்ப தேவன் அதை பார்க்கிறாரு பாருங்களேன். திருன்னு முழிக்கிறானுங்க எல்லாம். என்னடா யாரு 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 அப்படின்னு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. யாருக்கு தெரியல, யார் ஏன் உன்னை தொட முடியும் இவ்வளோ கூட்டத்தில்? இல்லை, என்னை தொட்டது யார்? அப்ப தேவன் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாய் ஆக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை அவர் அறிந்திருக்கிறார், என்ன யோசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார், என்ன நினைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளா தீமைக்கு ஏதுவான நினைவுகளா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தின் நினைவு பொறுத்தே கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்கிறார். அப்ப
அப்போ நம்ம எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே, கரைபடாதபடி நம்முடைய இருதயம் எந்த விதத்தில், ஏன்னா இருதயம் தான் தேவனை தரிசிக்கிறதா. அப்ப யார் தரிசிக்க முடியும்? சுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். இது இது ஒன்றும் தெரியும், எல்லாம் நம்ம நல்ல அழகா இல்லை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வஸ்திரங்களை போட்டுட்டு இருக்கிறோம். இந்த இருதயத்தின் இந்த இருதயத்தில் இருக்கிற அலங்கோலம் எல்லாம் கர்த்தர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நினைக்கிறோம், யாரை எப்படி நினைக்கிறோம், யாரை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், யாரை எப்படி மதிக்கிறோம், இவன் யார், மற்றவங்களை எப்படி நம்ம நேசிக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவாய் தேவனுக்கு நம்ம பயந்திருக்கிறவர்களாக வேண்டும். ஏன்னா தேவனுடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப 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 கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்மளால் என்ன பண்ண முடியும். அப்போ நமக்குள்ள வேணும் அப்படின்னா, ஆசாரிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னா என்னையும் அவர் ஆசாரியனாக ஆக்கி விட்டார். 1 Peter 2:9 வாசிக்கணும்ல, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர்கள். என்ன என்ன ஆசாரியர்களா? ராஜரீகமான ஆசாரியர்கள். அப்ப நம்மளை ஆசாரியர்களை மாத்திட்டார் அப்படின்னா, ஆசாரிய வஸ்திரம் தான் போடலையே தவிர ஆசாரியனுக்குரிய தகுதிகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். நீங்களே நானும் எல்லாரும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆசாரிய வஸ்திரம் நம்ம போடலை. ஆனால் ஆசாரிய வஸ்திரத்துக்குரிய தகுதிகள் நமக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு மனுஷன் உள்ளங்கி உடையவனாக இருக்க வேண்டும், உள்ளான பரிசுத்தம் உடையவனாக இருக்க வேண்டும், உள்ளான அந்த பரிசுத்தத்தில் தேவனை தரிசிக்கிறவனாக இருக்க வேண்டும். என் நிர்வாணம் காணப்படாதபடி நான் இருக்கணும் அப்படின்னா என்னைத்தானே, நம்மையத்தானே, ஒவ்வொருவரைத்தானே சிலுவையிலே மாம்சத்தையும் அதன் ஆசையில் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ 2வது, இந்த ஆசாரியனுக்குரிய தகுதி என்ன அப்படின்னா, தன்னுடைய இடுப்புல அவன் கயிறை கட்டி கொள்ள வேண்டும். இடைக்கச்சை. என்னது? இடைக்கச்சை. இதெல்லாம் நம்ம லேவியராகமத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் உள்ளங்கி தரித்தவனாய் இடைக்கச்சை என்ன பண்ணி கட்டி. இப்போ நம்ம ஐயர்மாரெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த நல்ல அந்த கயிறை கட்டுறாங்க பாருங்க, இறுக்கமாக கட்டுறாங்க பாருங்க. அது அப்படி மேலையும் கீழையும் அந்த சரியான அந்த இடையில கட்டுகிற கச்சை. இந்த இடைக்கச்சை கட்டுவது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுதான் நம்ம பலப்படுத்துவது. காரணம் என்னன்னா, இந்த பூமியில நிறைய போராட்டங்கள் நமக்கு உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. பிரத்யேகமாய் 3 போராட்டங்கள் உண்டு. உலகத்தோட போராட்டம், பிசாசோட போராட்டம், மாம்சத்தோட போராட்டம். மாம்சம் ஒரு பக்கம் போராடுகிறது, நான் செய்ய நினைக்கிறதை செய்ய விடாமல் என்னை தடுக்கிறது மாம்சம். தேவனுக்கு பிரியமானது செய்ய பார்க்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுக்கு எனக்குள்ள போராடுகிற மாம்சம். அடுத்தது உலகம். ஏன்னா நம்ம எல்லாரும் எங்கிருந்து தான் கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? உலகம். அப்போ முழுக்க உலகத்துக்குள்ளே இருந்துட்டு அப்படி வரும்பொழுது ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம், இந்த உலகம் என்னை மேற்கொள்ளுகிறத பார்க்குறோம், இந்த உலகம் என்னை அப்படியே வஞ்சிக்கிறத பார்க்குறோம். இந்த உலகம் எதெல்லாம் எந்த மேன்மையெல்லாம் விட்டு, இது ஆண்டுக்குள்ளே வந்தால் இந்த மேன்மை வேணாம், இதெல்லாம் விட்டுணும், சிலுவையில் அரைஞ்சிடணும், எல்லாம் அரைந்து சபையில் வந்து உட்கார்ந்து இருந்தா கூட உலகம் என்னை வஞ்சிக்கிறது. அது கூட போராடுறது பெரிய போராட்டம் இருக்குது. ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது லோகம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு எல்லாம் வரும்ல. வந்த பிறகு அப்படி 4 பேர் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? ஆமா, ஆஹா, இதெல்லாம் நம்ம விட்டுட்டுமே, இதுக்கு மேல போய் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்படி உள்ளத்தில் அப்படியே ஏங்கி ஏங்கி இருக்கிறவர்கள் உண்டு. அப்ப இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கிறத பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல பிசாசு ஒரு பக்கம் போராடுகிறான். என் ஆண்டவர்கிட்டயே போராடினவன் அவன். என் ஆண்டவர் முதல்ல வனாந்திரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். முதல் சோதனை எதுதான்? மாம்சத்தின் இச்சை. என்னது? புசிப்புக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லியிருந்தா யார் தான் சும்மா இருப்பா? புசிப்புக்கு நல்லது. என்ன ஆயிடுச்சு? இப்ப போனாங்க, புசிச்சாங்க, விழுந்துட்டாங்க. இந்த புசிப்புக்கு நல்லது, மாம்சம் இருக்குது பாருங்க, போராட வேண்டியது. ஆனா அதே சோதனை என் ஆண்டவருக்கு வந்தது. பிசாசு நேரம் வந்து சொன்ன, இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகட்டும். சரி,
இது என்ன ஒரு பெரிய மேட்ரு ஆண்டவருக்கு? இப்போ கல்லுகள்லாம் ஆகட்டும் அப்படின்னு என்ன ஆயிருக்கும்? தன்னுடைய தெய்வீகத்தை, தனக்கு இருக்கிற வல்லமையை, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற, பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை என்ன பண்ணல? ஆமா, அங்க அதை தவறாய் பயன்படுத்தி கொள்ளல. சரி, ஏன் அப்படி அந்த கல் அப்பங்கள் ஆக்குறதுல என்ன பிரச்சனை? பண்ணிட்டு போக வேண்டியதானே ஆண்டவர்? பண்ணாம போனதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? வேற. சரி, அப்ப என்னன்னா வசனம் சொல்லுது யோவான் 5:19, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. அப்படின்னா என்னன்னா, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி பிதாவாகிய தேவன் என்ன பண்ணல? காண்பிக்கல. அதே யோவான் 5:30 வாசிப்பீங்களானா, அவர் சுயமாய் ஒன்று செய்ய மாட்டாராம். யார் சொல்லிதான் செய்வாரு? அப்ப பிதா என்ன பண்ணல? கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி. அதனால என்ன பண்ணல? தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து என்ன பண்ணல? அந்த காரியங்களை செய்யல. அப்ப இன்னைக்கெல்லாம் நமக்கு இந்த அதிகாரம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், போறவங்களாம் கூப்பிட்டு சுகம் கொடுத்துட்டு போயிருப்போம் இல்ல? சுகம் கொடுக்கிற வரம் மாத்திரம் நமக்குள்ள அந்த வரம் இல்ல. ஆண்டவர் அளவில்லாம கொடுத்துற சாம் டேனியல் அப்படின்னா, நான் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டேன். காலையில் எழுந்து ஒவ்வொரு தெருவா போய் எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்து என் பேரு போஸ்டர்லாம் வர வச்சிருப்பேன். என் ஆண்டவர் சுயமாய் ஒன்று என்ன பண்ணல? பெதஸ்தா குளக்கரையில எத்தனையோ பேர் வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. 38 வருஷமா இருக்கிறவனை மாத்திரம் தான் கர்த்தர் சுகப்படுத்தினார். காரணம், இது பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காண்பித்தது. இன்னும் விசேஷமா சொன்னா, இதை காண்பிக்கல, அதனால அவர் செய்யல. வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இட்ட கட்டளைக்கு குமாரனாகிய கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்துதான் அந்த காரியத்தை சத்ருவை ஜெயித்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் அப்ப தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் நமக்கு இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். சும்மா ரட்சிக்கப்பட்டு ஒன்றும் அப்படி உட்கார்ந்துல, எவ்வளோ இழுப்பு இருக்குது, எவ்வளோ நமக்குள்ள தவிக்கிறோம். என்னடா அப்படின்னு சில நேரங்களில் அப்படியே மாம்சம் நம்ம பலவீனப்படுத்துகிறதுல நம்ம பார்க்குறோம். ஆண்டருக்குள்ள வந்தும் ஆண்டருக்குள்ள இருந்தும் கூட அநேக போராட்டங்கள். அப்போ உலகத்தோட போராட்டம் இருக்கிறது, மாம்சத்தோடு போராட்டம் இருக்கிறது, பிசாசோடு கூட போராட்டம் இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள்ல நம்ம நிலை நிற்கணும் அப்படின்னா, இந்த சத்தியம் என்கிற அரைக்கச்சையை நாம் கட்டி கொள்ள வேண்டும். இந்த போராட்டங்களை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? சத்தியம் வேணும். அதனாலதான் இந்த சத்தியங்களை சொல்லி எடுக்கிறது, அதனாலதான் இந்த சத்தியத்தை போதிக்கிறது. இங்க மாத்திரம் தேவப்பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம், போற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கூடுமானால் மட்டும் வேத வசனத்தை சொல்லிடுது. வேத வசனத்தை, அதாவது என்ன தேவன், வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. மற்றவங்களாம் அப்படி எப்படி பேசுறாங்கன்னு தெரியல, எப்படி அது கூட அழகான ஒரு கதைகளை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வசனத்தை தவிர்த்து வேற எதையும் எனக்கு சொல்ல தெரியல. கூடுமானால் மட்டும் இப்போ நான் புதன்கிழமை காலையில் வெள்ளூரில் இருக்கிற அந்த ராணிப்பேட்டில் ஊழியர்களுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு 4:30 மணிக்கு வந்தேன். திருப்பி திருவான்மையூருக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு புதன்கிழமை வந்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வியாழக்கிழமை சாயந்தரம் நங்கநல்லூரில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு, வெள்ளிக்கிழமை அந்த இங்கே போய் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு, நேற்று சனிக்கிழமை காலையில் ஒரு 2 மணி நேரம் ஒரு இடத்துல கிளாஸு, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் நடுவரப்பட்டில் கிளாஸு. இந்த காரியங்கள் எல்லாம் எப்படியாகிலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை ஒரு கூட்டத்துக்கு போயிடாத. ஏன்னா ஜனங்க பலவிதங்களில் மூழ்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேத வசனம் நமக்குள்ள இருக்கணும். இந்த வேத வசனம் இருந்தால் தான் சத்ருவோடு நம்ம என்ன பண்ண முடியும்? போராட முடியும். பேதுரு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்ப்பீங்களான்னா 1 பேதுரு 1:13 வசனம், மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்ப எதை நம்ம கட்டணுமா? மனதின் அறையை கட்டணும்.
இந்த மனம் ரொம்ப மோசமானது. ரட்சிக்கப்பட்ட மனமே மோசமா இருக்குது. போதும் என்கிற மனம் வேணும் நமக்கு. தெய்வ பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? போதும் என்கிற மனம். அதுதான் மிகுந்த என்னவா? தேவ பக்தி. நமக்கு என்ன பெருகணும்? நமக்குள்ள தேவ பக்தி பெருகணும். ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி சபைகளுக்காக ஜெபிக்கிறது. 2 ஜெப குறிப்புகள். ஒன்று, சபையானது பக்தி விருத்தி அடையணும், சபையானது சீர் பொருந்தணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, சபையானது பக்தி விருத்தி அடையும் பொருட்டு சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக கர்த்தர் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபையானது சீர் பொருந்தணும். எப்படி சீர் பொருந்தும் சபை? வேற யாரை பார்த்து சீர் பொருந்தி கொள்ள முடியாது. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை கொண்டுதான். இது நமக்கு ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது முகம் பார்க்கிற கண்ணாடி. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முகத்தில் இருக்கிற எல்லாம் முகம். இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா முகம் பார்க்கிற நாம் அகத்துக்குள்ளாக கொண்டு போய் அகத்தில் என்ன காரியம் இருக்குது நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கண்ணாடி. நம்ம தான் பார்க்கணும், நம்ம முகத்தை பார்த்துக்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம குறைவுள்ளவர்கள் இருக்கிறோம் அங்கெல்லாம் நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா ஆமாம், நான் இன்னும் சரியில்லை, என்னை சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியாயிலும் கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பதாக, நாம் இந்த பூமியில் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு முன்பதாக நம்ம சரிப்படுத்திக் கொள்வோமே. என்னால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த நித்தியத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்து விடுவோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற காலம் இதெல்லாம், தேவனும் கொடுத்திருக்கிற நாட்கள். இந்த நாட்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தவிர, ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணுமே தவிர, இந்த நாட்களில் நம்முடைய பிடரியை கடினப்படுத்திடக்கூடாது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது. ஆவியானவர் உணர்த்தும் போதெல்லாம் நம்மை விட்டு கொடுக்கணுமே தவிர, ஆவியானவர் உணர்த்தும் போதெல்லாம் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது? கடினப்படுத்திடக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்கும்போது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். அப்போ சத்ருவோடு நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா இடை கச்சை என்கிற கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர்களின் நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமா, சத்தியத்தை கட்டினா மாத்திரம்தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். சத்தியம் நமக்குள்ள இருந்த மாத்திரம்தான் பிசாசோடு கூட நம்ம எதிர்த்து நிற்க முடியும். என் ஆண்டவர் பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்கு காரணம் அவருக்குள்ள என்ன இருந்தது? சத்தியம் இருந்தது. அவர் சொல்றாரு பாருங்க, அப்பத்தினால மாத்திரமல்ல வார்த்தையினால பிழைப்பான் அப்படின்னார். உடனே பிசாசு சொல்றான், உனக்கு மட்டும்தான் வசனம் தெரியுமா, எனக்கு என்ன பண்ண தெரியும்? ஏன் எப்படி சொல்ல வரான்? அவனுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? சங்கீதம் 91 சங்கீதம் 11 12 அவன் சொல்றான். பிசாசு சொல்றான், நீ மேல இருந்து குதி, தூதர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க? எப்படி? பாதங்கள் இடராதபடிக்கு என்ன பண்ணுவாங்களா? இது யாரு பார்த்துமா? இது யாருக்கு கொடுத்த யாருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்? இயேசுவுக்கு சொன்ன வாக்கு தத்துவம். இயேசுவுக்கு சொல்றாரு, எப்ப உன் பாதங்கள் கல் இடராதபடிக்கு உன்னை தாங்கி கொள்வதற்கு யார் இருப்பாங்க? தூதர்கள். இது நமக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம எத்தனையோ இடங்களை உழுந்து எழுந்து காலை கையை ஒடிச்சின்னு வரோம். உடனே கேள்வி கேட்கக்கூடாது, தூதர்கள் தாங்குவார்கள் அப்படின்னு. எங்க தாங்க? நாங்கள் விழுந்துதான் வந்திருக்கிறோமே. இது யாருக்குரியது? அப்ப இது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போனோம், ஐயா என்ன பண்ணிக்கங்க. ஆமா, உழுந்தும் போது ஆண்டவரே சொன்னீரே என்ன மறந்துட்டீன்னு சொல்லக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்தான வார்த்தை. பிசாசு அதை சொல்றான். என்ன சொல்றான்? நீ தேவனுடைய அந்த குமாரனே ஆனால்ன்றது தப்பு. நீ தேவனுடைய குமாரன் ஆகையால் அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னா என் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுத்து மேலே ஏறி வரும் பொழுது மேலே இருக்கிற ஒரு சத்தம் வந்தது. பிதாவாகி தேவன் அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் யாரா இருக்கிறேன்? நேசகுமாரன் சொல்றாருல்ல. இப்ப பிசாசு சொல்றான். ஏன்னா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இது. 4ஆம் அதிகாரம் பிசாசு சோதிக்க கொண்டு போகிறான். இப்ப பிசாசு சொல்றான், நீ தான் தேவனுடைய குமாரன் ஆச்சே. யார் சொன்னது? நான் சொல்லலப்பா. யார் சொல்லி இருக்கிறது? பிதா சொல்லி இருக்கிறார். நீ தேவனுடைய குமாரன் ஆகையால்
மேல இருந்து குதி. ஏன்? தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறது. நான் அந்த குச்சிருப்பேன். ஏன்? ஆமாண்டவரே நீர், நான் உன்னுடைய குமாரன், என்னை காத்து கொள்ளும் அப்படின்னு குதிச்சிருப்பேன். போயிருக்க வேண்டியதுதான். ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை அவன் பார்க்கிறார். உனக்கு தான் வசனம் தெரியுமா? எங்க படிச்சுட்டு வந்தார் இதெல்லாம் ஆண்டவர்? அவர் தேவனா? அவர் இல்லப்பா, அவர் தேவன்பா, அவருக்குள்ள வசனம் இருக்க இல்ல. அவர் மனுஷனாகத்தான் இதெல்லாம் மேற்கொண்டு இருக்கிறார். மனுஷனாகத்தான் இதெல்லாம் பிசாசோட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ இவர் வேதத்தை அவர் எங்க கற்றுக்கொண்டார்? அப்ப இளம் வயதிலேயே அவர் யூத ஜெப ஆலயங்களுக்கு போய் சபைகளில் இருக்கிற ஆசாரியர்களிடத்துல தன் சோல் சுருளை வாங்கி கொண்டு வாங்கி அந்த நியாய பிரமாணங்களை முழுமையாய் படித்து இருதயத்தில் வைத்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ போய் வாங்கி படிச்சாங்க. கர்த்தர் கிருபையை கையில் கொடுத்திருக்கிற எங்க இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. மனதில் நினைத்து கொள்ளுங்கள். யாரும் நான் படிக்கிறேன் டெய்லின்னு சொல்ல வேணாம். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? இல்லை, டெய்லி என்ன பண்ணணும்? அப்படி எழுந்து கடமைக்கு எழுந்து ஒரு முதல்ல இருக்கிற 2 சங்கீத வாசிட்டு பேர் கூட கேட்ட பைபிள் டெய்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இருதயத்தில் இந்த வேதம் என்ன ஆகணும்? ஆமாம், இன்னும் 30 to 40 அதிகாரம் வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் டெய்லி. உனக்கு வேலை இல்லை, நீங்கள் நினைக்கிறது தெரியுது எனக்கு. அதனால நானே முன்னாடி சொல்லிடுறேன், உனக்கு பொழப்பு கிடையாது. என்ன பண்ணுற? ஆமாம், நாங்கள்லாம் காலையில் எழுந்து என்ன பண்ணி ஏது பண்ணி எவன் தொல்லை வாங்குது, எவன் திட்டுவான், எங்கே ஓடணும், இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நீ காலு இன்னமும் சாயந்தரம் போகிற, எங்கேயோ ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வர, அதுக்கப்புறம் ராத்திரிலாம் சும்மா இருக்கிற, பகல்லாம் சும்மா இருக்கிற. இல்லை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை காட்டிலும் அதிகமான போராட்டங்கள் உண்டு. பிசாசோடு கூட, உலகத்தோட, மாம்சத்தோட. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, அவங்களை குறித்தான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிப்பது. உங்களுக்கு உலகத்தோடு கூட ஒரு போராட்டம் இருக்குதுன்னா, சத்ருவோடு கூட போராட்டம் இருக்குது. அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் உண்டு. கொஞ்சம் நம்ம அப்படி எங்கேயாயிலும் கவனம் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் நம்மையும் அது குத்தும் என்பதை மறந்துடக்கூடாது. போராட்டங்கள் தான். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆனால் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமேன். அப்படி பார்த்தாரு, பிசாசை பார்த்தாரு. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாத, ரைட், அதோட விட்டான் அவன் இல்லை. திருப்பியும் எப்படியாகிலும் இவர் என்ன பண்ணிடணும், நம்ம வலையில விழ வச்சணும். திருப்பியும் கொண்டு போய் நிறுத்தி எதை காமிக்கிறான்? உலகம், அந்த ராஜ்யங்கள் எல்லாம் காமிக்கிறான். அந்த உலகத்தை ராஜ்யத்தினுடைய மகிமையை காண்பிக்கிறான். நம்மளெல்லாம் அந்த மகிமை பார்த்து யாராவது நம்மளை புகழணும். புகழும் போது எப்படி இருக்கும்? இப்போ சபையில் கூட 4 வார்த்தை என்னை பற்றி சொல்லியிருந்தா தான் என்ன, 2 வார்த்தை என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்கலாம். சரி, 2 வார்த்தை சரியில்லைன்னு சொன்னால் ஏன் ஏற்றுக்க மாட்டுறோம்? அந்த பையன் சரியே கிடையாதுப்பா அப்படின்னா அதுக்கு மூஞ்சி அப்படி இப்படிலாம் ஆகிப்போகுது. பையன் பாரு எவ்வளோ அப்படின்னா என்ன ஆகுது? இந்த 2 வார்த்தைக்கே நம்ம 2 புஜமும் தூக்குத. உலகத்தையே காமிக்கிறானே. அவன் சொல்றான், இதெல்லாம் பணிந்து கொள், என்னை பணிந்து கொண்டேன்னா இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? இல்லை, சரி. ஏன்னா அது எப்படியா உலகத்தை பிசாசு என் ஆண்டவருக்கு தருவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன வாசிக்க வேண்டாம். 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன். இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் தான் யாரு? தேவன். 1 யோவான் 5 வாசிக்கிறோம், 16-17 உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. அப்போ உலகம் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அதனால நீங்கள் ஒழியும். ஏன்னா சரி, ஆதி நாட்கள் நம்ம கேள்விப்படலை. கஞ்சா ஏதாவது சொல்லுவோம், கஞ்சா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த கஞ்சா அடிக்கிறது என்னென்னமோ பழக்க வழக்கங்கள் வந்துருச்சுன்றாங்க.
அப்ப எவ்வளவு இந்த உலகம் கலி உலகமாய் மாற 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 அவனுக்கு கொஞ்ச காலம்தான் சத்துருக்கு இருக்குது என்று நினைத்து கொண்டு அவனை எல்லாரையும் மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான். இப்ப நம்ம வேலை என்னன்னா அவனை எப்படியாக என்ன பண்ணணும். அதனால்தான் என் ஆண்டவர் கேட்கிறார், திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை அவரு காணண்டா அப்படின்றார். அப்போ ஜெபம் பண்ற நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாருன்னு தெரியல ஆண்டவர். ஏன் நீங்க ஜெபம் பண்றதே சரியில்லைன்ட்டார். ஏன்னா ஒருத்தனையும் காணா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன்னா உலகம் பொல்லாங்க. அதனாலதான் அவன் எல்லா மையமே யாருக்கு காண்பித்தான்? என் ஆண்டவருக்கு. என் ஆண்டவருக்கு காண்பிக்கிறான். என் ஆண்டவர் உடனே அப்படியாப்பா, ஐயோ எவ்வளோ மையம் இருக்குது, உடனே வந்து அப்படின்னு வாங்கிக்கினாரா? இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எவ்வளோ அதை சொல்றாரு பாரு. தேவனுக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த வசனத்துக்கு இவர் கீழ்ப்படுகிறார். அப்ப கீழ்ப்படுகிறதினாலே தான் சத்துருவை ஜெயித்தாரே தவிர, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், நிறைய இருக்குது. மூணாவதாக ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். முழுமையான மேல் அங்கி. இந்த இதிலிருந்து நம்ம ஐயர்மாருங்க போடுறாங்கல்ல, கழுத்திலிருந்து பாதம் மறைக்கும் உள்ள முழுமையான அங்கி. இந்த முழுமையான அங்கி எதை குறிக்கிறது அப்படின்னா, என் ஆண்டவருடைய பரிபூரண சுபாவம். என்ன சுபாவம்? ஆமா, அங்கி ரொம்ப முக்கியம். ஏன் இந்த அங்கி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது நம்ம மூடிக்கொண்டிருக்கிற என்னவா, இது ஒரு தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம் என்பது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் நீங்களும் சாட்சி. அப்ப அந்த முழு அங்கி என்பது ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தம். இது கிறிஸ்துக்குள்ள இருந்த முழுமையான பரிசுத்தம். அந்த இடைக்கச்சி என்பது கிறிஸ்து பிசாசை ஜெயித்ததற்கு அடையாளம். உள்ளங்கி என்பது கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உள்ளான பரிசுத்தம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமளும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட நமக்குள்ள கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்னா ஒரு முழுமையான பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் இருந்த போது, உங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமோ நீதியும் பிழையின்மையுமா இருந்தோம் என்பதற்கு சபையே நீங்களும் சாட்சி, என் ஆண்டவரும் சாட்சி. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருத்தரை பார்க்கும்போது அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ள காணப்படணும். ஓரளவுக்காவது பரவாயில்லப்பா, அவங்க வார்த்தையில பரவாயில்ல, நடத்தில பரவாயில்ல, செயல்கள்ல பரவாயில்ல, இதற்காகத்தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வேணும். பேதுரு சொல்றாரு, நீங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், நடக்கிற வார்த்தையில கூட ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்படணும். ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வெளிப்படணும். மற்றவங்க மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. பரிசுத்தம்னா வேறுபட்ட ஜீவியம் தான். மற்றவங்க மாதிரி நம்மளும், அவன் ஓடுறானா நம்ம ஓடக்கூடாது, அவன் பேசுறானா நம்ம பேசக்கூடாது. அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கும் உலகத்தானுக்கு எந்த விதமான வித்தியாசமும் அல்ல. கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக நம்ம பிரயாசப்படணும். அவர் சொல்றார், எவ்வளவாய் நாங்கள் பரிசுத்தமாய் இருந்தோம், பிழையன்மாய் இருந்தோம் என்பது தேவன் சாட்சியா இருக்கிறது நல்லதுதான். ஆனா காண்கிற நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். வஸ்திரம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இந்த வஸ்திரத்தை போடுவதற்கு ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை தைத்து கொண்டு வஸ்திரத்தை போட்டாங்க ரட்சிப்ப. என் ஆண்டவர் அதை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் கூட இந்த நீதியின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரத்தில் யாதொரு குறையும் யாதொரு பிழையும் வந்து விடாதபடி காத்துக்கொள்வது நல்லது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க.
யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். என்ன வஸ்திரம்? யார் யோசுவா? ஆசாரியன். எந்த காலத்து ஆசாரியன்? செருபாபேல் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு வரும்பொழுது அந்த யோசுவாவும் கூட இருந்தான். யோசுவா எந்த குலத்தை சேர்ந்தவன்? செருபாபேல் எந்த குலத்தை சேர்ந்தவர்? யூதா. ஏன்னா யூதர் ராஜாக்கள் தான் ஆலயத்தை கட்டணும், வேற யாரும் கட்ட முடியாது, கட்டக்கூடாது. அந்த ஆலயத்தை கட்ட வந்த செருபாபேலுக்கு கூடவே ஆசாரியனாய் வந்தவன் யோசுவா. அந்த யோசுவா என்ன வஸ்திரம் தரித்திருந்தானா? அழுக்கு வஸ்திரம். பாருங்களேன், அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை பார்த்து பிசாசு குற்றப்படுத்துகிறான். ஏன்னா நமக்கு தெரியாது, அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் யாரை பற்றி என்ன பேசுகிறோம், என்ன குற்றப்படுத்துகிறோம், என்னென்னலாம் உள்ள நினைச்சிருக்கிறோம் எல்லாம். ஏன்னா பிசாசு எப்பொழுதுமே குற்றப்படுத்துகிறவன். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள நல்ல ஆவி இல்லைன்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்குதுன்னு அர்த்தம், குற்றப்படுத்துகிற ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். குற்றப்படுத்துகிறவரோ குற்றம் கண்டிருக்கிறவரோ பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இது வேற ஆவி. யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் கை நீட்டி அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. ரெண்டாவது, குற்றமான சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இதெல்லாம் மன்னிக்கிறவர், நம்ம ஆண்டவர் எல்லாம் அரவணைக்கிறவர். நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த சுபாவம் எல்லாம் அன்பின் சுபாவம். அன்பு திரளான பாவங்கள் என்ன பண்ணுமா? ஏன் நம்ம அதை மூட மாட்டோம்? ஏன் நம்ம மறக்க மாட்டோம்? ஏன் நம்ம மன்னிக்க மாட்டோம்? ஏன் நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? அப்போ என்ன ஆவிய உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்துக் கொள்வது நல்லது. அப்போ உடனே சொல்றாரு பிசாசு பார்த்து, வாசிங்க அடுத்த வசனம், சகரியா நோக்கி, ஆமா, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு நோக்கி, நீங்க செய்து அல்லேலூயா. என்ன ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். குற்றப்படுத்தல பாருங்களேன், பிசாசு குற்றப்படுத்துறான். அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறானே, அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கான். என்ன ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்றாரு, எப்பா அவனுக்கு இருக்கிற வஸ்திரத்தை சீக்கிரம் எடுங்க, நான் அவனுக்கு வஸ்திரம் தரேன். என்ன வஸ்திரம்? உங்களுக்கு எனக்கு எவ்வளோ சிறந்த வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தம் என்கிற வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். ஆண்டவர் அப்படியே நம்மளை மூடி வைத்திருக்கிறார். அப்ப எனக்கு இந்த நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கும் போது நான் ஏன் மற்றவங்களை குற்றப்படுத்தணும்? இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய சுபாவங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும். அதான், அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம், அதுக்கு தான் சபை கூடி வருதலை விட்டக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன் சபைக்கு வரணும்? இந்த சத்தியத்தில் உபதேசத்தில் வளருவதற்காகத்தான். என் ஆண்டவருடைய வருகையில் அப்படி வளர வளர ஒரு பூர்ணமாய் ஆக மாட்டோமா, பூர்ணமாய் மாறிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம். ஒருவரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஒருவர் காரியத்தையும் கொண்டு போய் இன்னொரு இடத்துல அது குற்றமாய் சொல்லாதீங்க. இது தேவனுடைய ஆவி அல்ல, அது வேறொரு ஆவி. அல்லேலூயா. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் முடிச்சிடுறேன், 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 1, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளுக்கென்று. என்ன நாள்? கிறிஸ்துவின் நாள். கிறிஸ்துவின் நாள் என்பது எது? அப்போ அந்த கிறிஸ்துவின் நாள் ஆகிய கிறிஸ்துவினுடைய வருகையில நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. துப்புரவானவர்களும் இடரல் இல்லாதவர்களும். நாமளும் இடரக்கூடாது, மற்றவங்களையும் இடர வைக்கக்கூடாது. நாம இடரக்கூடாது. ஏன் நிமித்தம் அல்லது உங்கள் நிமித்தம் ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? ஏன் அவங்க அப்படி வராங்களே நான் வரக்கூடாதா? அவங்க அப்படி இருக்கிறாங்களே நான் இருக்கக்கூடாதா? அப்படின்னா என்னன்னா, நான் இடறிட்டேன், இடறுவதற்கு காரணம் யாரு? இன்னொருத்தர். அப்படின்னா என்னுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை என்னுடைய வஸ்திரத்தின், நான் உடுத்தி கொள்ளுகிற உடையிலிருந்து
நான் அணிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு காரியமும், என்னை படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் நானும் இடரக்கூடாது, மற்றவர்களையும் இடர வச்சிடக்கூடாது. பிள்ளைகளெல்லாம் கேட்குற கேள்வி, ஐயா அவங்களாம் அப்படி இருக்காங்களே, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னா, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, உலகத்தான் அப்படி இருக்கிறான் அப்படின்னா, உலகத்தான் இன்னும் ரட்சிக்கப்படலை. உலகத்தானுக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, உலகத்தானுக்கு வேறு பிரித்தல் என்னன்னு தெரியாது, உலகத்தானுக்கு சுத்திகரிப்பு என்னன்னு தெரியாது, அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவங்க என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை என்னை வேறு பிரித்து இருக்கிறார். அப்படின்னா நாம தான் வேறுபட்ட ஜீவியத்தை காண்பிக்கணும். நாம தான் மற்றவங்களுக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு காண்பிக்கணும். அப்போ அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவனும் கோவப்படுறான், நானும் கோவப்படுறேன், அவனும் போய் பேசுறான், நானும் போய் பேசுறேன், அவனும் பொருளை பேசுறான், நானும் பொருளை பேசுறேன் அப்படின்னா நான் வேறு பிரிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று எதில் சொல்ல முடியும்? நாம என் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் நாளிலே தூய்மையானவர்களும் இடரலற்றவர்களுமாய் நிற்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 5:23 இப்படி சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் என்ன ஆக்கணுமா? அப்ப எதெல்லாம் பரிசுத்தமாகணும்? ஆவி, ஆத்துமா, குற்றம். அந்த வார்த்தையில பாருங்க, குற்றமற்றதாய், பிழையற்றதாய், இடரலற்றதாய், பரிசுத்தமாய். அப்ப கர்த்தருடைய வருகையில் இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி, மனுஷன் எப்படி நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் சொல்றோம். இந்த ஆவி தான் தேவனோடு கூட உறவு கொள்வது. நமக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல மிக முக்கியமானது எது? ஆவி. இதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவனை அங்க போய் அது பார்க்கறது, ஆவியில ஆண்டவர் சொல்லிக் கொடுது. ஆத்துமா என்பது ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தில் ஆத்துமா பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். இந்த 2 பரிசுத்தமாகும்போது இந்த சரீரம், இந்த பூமியில நம்ம காணுக்கிற இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கும். என் உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்குதோ என்னுடைய உடையும் அந்த அளவுக்கு இருக்கும். என் உள்ளம் எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதோ அதை சரீரத்தில் நான் காண்பிக்க முடியும். இன்னைக்கு வித்தியாசமான உடைகளும் வித்தியாசமா, சபைக்கு வந்தா என்னமோ எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒருத்தர் டிபியை பார்க்கும்போது தான் பயமா இருக்குது. வச்சுக்குங்க, மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வைங்க, மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல். சபையில் ஒன்றும் தெரியல, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இதை பார்த்தா தான் பயமா இருக்குது எனக்கு, ஏன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு. நல்ல ஃபோட்டோவை வைக்கலாம், ஒருவருக்கும் இடரல் இல்லாமல் நல்ல ஃபோட்டோ வைக்கலாம். கர்த்தர் மையப்படட்டுமே. ஆண்கள் ஆண்களுக்குரிய வஸ்திரத்தை போடுவது நல்லது, பெண்கள் பெண்களுக்குரிய வஸ்திரம் போட்டு ஸ்டேட்டஸ்லேயோ டிபிலையோ வைப்பது நல்லது. ஏற்கனவே என்னை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இது வேற சொல்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ச்சி என்ன ஆயிரும்? ஆமாம், இதை பாரு இல்லை. ஸ்தோத்திரம் தேவ பிள்ளை, நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகள். கர்த்தர் நம்மை வேறுபிரித்திருக்கிறார், ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம மூலம் தான் காணக்கூடாத தேவனை, பார்க்கக்கூடாத தேவனை, ஒருவரால் கண்டிராத தேவனை நம்ம மூலமாக தான் கர்த்தர் வைத்து நடமாடுகிற தேவ ஆலயங்களாக உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும். கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். ஏன் அவர் சொல்றாரு? பரிசுத்தத்தில் பூர்ணமடைந்து மாம்சத்திலும் ஆவிலும் உண்டாகிற அசுசி.
சும்மா அப்படி மேலே படியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை ரொம்ப துக்கப்படுத்திடும். அதை ஒரு முழுசாக கரை இருந்தால் கூட தெரியாது, ஏன்னா அது நமக்கு தெரியும் அது கரைப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் தூசி படியும் போது தான் அது ரொம்ப ஐயோ கரையே போயிடுச்சு, தூசி இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்திலும் அசுசிலும் உண்டான அந்த எதை ஆவிலும் உண்டாகின அசுசியை எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா பரிசுத்தமாகுதலை பூரணமாய் பயத்துடனே கடந்து போகும். இதுதான் மேல் அங்கி. அப்போ கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் உடுத்த வேண்டியது உள்ளங்கி, இடைக்கச்சை, மேலங்கி, ஏபோத், ஊரிம் தும்மிம், தலைப்பாகை. இது எல்லாம் ஆசாரியனுக்குரியது. கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட வஸ்திரங்கள், தலைப்பாகை கட்டல, பொற்பட்டத்தை கட்டல, ஏபோத்தை வைக்கல, மார்பதகத்தை வைக்கல, இடைக்கச்சை நம்ம கட்டல, முழு அங்கியை நம்ம போடல, உள்ளங்கியும் நமக்கு ஆசாரியனுடைய வஸ்திரம், உள்ளங்கி நம்ம தரித்து கொள்ளல. இதெல்லாம் ஆசாரியனுக்குரிய வஸ்திரம். இதெல்லாம் ஒவ்வொரு சுபாவத்தை குறிக்கிறது. அந்த ஆசாரியத்துவத்தை கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ள வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இவையில சரியா இருப்போமே. ஏன்னா அழக சொல்லுவார், அந்த கடைசிய காலம் துணிக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம், அவ்வளவுதான். அப்போ மறுரூபம் ஆகணும்னா இந்த காரியங்கள் உள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஆமென். ஜெபிக்கலாம்.